கல்லாப்பட்டி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி, இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம், நடிகர் சரத்குமார், சித்தார்த் அவர்கள் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் 3BHK. இந்த படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தை நம்ம சரத்குமார் அவர்களோ சித்தார்த் அவர்களோ எப்படி நடிச்சிருப்பாங்க? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ என்ன வீடா கட்டுறோம்? வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. எல்லாம் சக்சஸ் ஆகும். உனக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்ல? இந்த படத்தோட கதை, நடிகர் சரத்குமார் அந்த குடும்பத்துக்காக ஒரு உழைக்கிற ஒரு மனுஷன். அதே மாதிரி தெய்வானி இருக்காங்க, ஒரு ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களோட லட்சியமே என்னன்னா, எப்படியாவது வந்து வீடு கட்டணும், வீடு நம்ம சொந்த வீடு கட்டணும் தான் சரத்குமாரோட கனவு. அவரோட கனவு வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கத்துரும். கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2006 2007 நடக்கிற மாதிரி தான் இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த கதையை வந்து கொண்டு போனாலும் அப்பப்போ வந்து லேண்டு எவ்வளவோ, அவங்க சென்னையிலேயே வீடு எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதுலாம் வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து எதனா ஒன்று குறை, வீட்டுக்கு செவத்துல ஆடு அடிக்காதீங்க, வீடு செஞ்சாங்க, ஏன் இத்தனை பேர் இருக்கீங்க, சின்ன பசங்க சொன்னீங்களே இவ்வளோ பெரிய பசங்களாக இருக்காங்களே சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து ஹவுஸ் ஓனர் எதனா ஒன்று பிரச்சனை பண்ணிங்கே இருக்கிறாங்களா. அதனாலேயே வீடு எப்படியாவது கட்டணும். ஆனால் இவர் சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் கூட சேவ் முடியல. ஏன்னா கதாநாயகன் சித்தார்த் இருக்காரு. சித்தார்த்தை வந்து எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து 11th 12th வந்து அது நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்க்குறாரு, அவன் நல்லா படிப்பான்ட்டு. தங்கச்சியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு அந்த காசை சேவ் பண்ணி தான் பையன்காரனால இது பண்ணி வைக்கிறாரு. ஒவ்வொரு டைம்லையும் இதை மாதிரி நடந்துக்கினே தான் இருக்குது. வீடு வாங்கும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடை, கடைசி வரைக்கும் அவரோட கனவு வந்து நிறைவேறிச்சா இல்லையான்னு தான் இந்த படத்தோட முழு கதையும். ஆக்சுவலாக கதையை சொல்லிட்டேன். ஆனால் கதாநாயகன் வந்து சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி குறைவான மார்க்கு. இந்த மாதிரி தான் மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிருக்காரு. இந்த மார்க்கில் வந்து நம்ம சீட்டு கிடைக்காதே, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்டோட சீட்டில் தான் நம்ம வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த பணத்தை வந்து ஒரு 7 லட்சம் 7.5 லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு சேவை வச்சுருப்பார். அது எதுக்குன்னா, அதை நம்ம விசாரிச்சுட்டு வந்துருப்பார் ஒரு இடம், அந்த இடத்த வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருப்பார். பரவாயில்ல, இடம் வந்து எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து இவங்க சித்தார்த் கையில் கொடுத்து காலேஜில் போய் சேர்றாரு. காலேஜில் வந்து கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்த கால் நிற்பார். ஆனால் அங்கே அந்த இடத்துல போனவுடனே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஸ்கூல் பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு, அட்மிஷன் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எடுத்துக்கோங்க, ஐடி எடுத்துக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லா வந்து ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரத்குமார் என்ன பண்ணார், அவ்வளோ பெரியவர் அவ்வளோ படித்தவர் சொல்கிறாரா ஐடி எடுத்தால் ஃபியூச்சர்னு சொன்னவுடனே அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு ஐடி எடுக்கிறாரு. ஆனால் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து சித்தார்த்துக்கு வந்து பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் சம்மந்தமையில்லாம் டிபார்ட்மெண்ட்டு அதுலையாவது, அதாவது இந்த வீட்டோட எதிர்காலமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார்கிட்ட வந்து நல்லா போய் படிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் செமஸ்டர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிடுவார் அவருக்கு. ஏன்னா படிப்பு மண்டையில் ஏறலை. மேற்கொண்டு எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை அப்பா கிட்ட வந்து நம்ம வந்து பணம் கேட்காம நம்மளே திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்டதா பார்ட் டைமாக அவரே படிப்பார். இந்த மாதிரி கதையை நம்ம ஐயே சொல்லின்னு போகலாம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையுமே அவர் ஃபெயில் ஆகிடுறாரு. சரி, அடுத்து சேர்த்து வச்ச பணமாக நம்ம கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரத்குமாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுது. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக்கை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த பணமும் மொத்த பணமும் போயிடும். சரத்குமார் வந்து அழுவார், ஐயோ வீடு சேர்த்து வச்ச பணத்தை வந்து நம்ம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுவார். அப்போ கூட வந்து பையன் சொல்லுவான், பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லி கதாநாயகியோட தங்கச்சின்னு சொல்லும், சைத்ராவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான் கிளாஸில், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நல்லா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தர் லைஃபு ஒவ்வொரு மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாகவும் காட்டியிருக்காங்க. சதுரம் நம்ம அந்த காலத்தில் என்ன படம் சொன்னோம்னா 6 to 60 வரை நம்ம ரஜினிகாந்த் அவர் நடிச்சிருப்பார். படம் ரொம்ப சோகமாக நல்லா இதுவாக இருக்கும். கிட்டத்தட்ட சில சீன்ஸுக்கு, ரொம்பலாம் இல்லை, சில சீன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து அந்த படத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு சில காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. சரத்குமார் தான் அந்த சில காட்சிகள்லாம் நடிச்சிருக்காரு.
முழுக்க முழுக்க தங்கச்சியோட கதியை வந்து நல்லா படித்து பெரிய டைமில் அவர் ஒரு திரும்ப மேரேஜில் எடுத்து போய் தள்ளுறாங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப் என்னாச்சுன்னு தெரியாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 11th 12th படிக்கும் போதே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின் கதாநாயகி அவங்க கூடவே இது பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவராவது ஓரளவுக்கு பாஸ் ஆகிருப்பார் கம்மி மார்க்கில். ஆனால் கதாநாயகி வந்து பாஸ் ஆகல, ஃபெயில் ஆகிருப்பாங்க. அந்த டைமில் இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரி செய்கிற சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது கதாநாயகி கேட்போம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்ட்டு வர யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிடுவாங்க, அப்படி அப்பா பார்த்தா தப்பாக நினைப்பா சொல்லி இது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சீனுங்கும்போது ஃபெயில் ஆகிட்டு திரும்பி போகும்போது நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கடைசி ஐஸ்கிரீம் அதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் கதாநாயகி பிரிஞ்சிடலாம், எங்கே போனால் என்ன ஏதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அதோட சீக்வன்ஸ் தான் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. மறுபடியும் வந்து அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் அதே ஐஸ்கிரீம் வண்டி போகும். இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குற சீன்லாம், சித்தார்த் திரும்பி பார்க்குறதோ கதாநாயகி திரும்பி பார்க்குற ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா அழகாக வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது சித்தார்த் என்ன சொல்கிறோன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு 3-4 கேரக்டர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் நடிச்சிருப்பார். 11th 12th படிக்கும் போது எப்படி ஒரு ஆக்ஷன் காட்டணுமோ அந்த மாதிரி ஒரு பையனை ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு. அதே சமயத்தில் காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த ஒரு இது அப்படியே காலேஜ் முடிச்சு ஒரு 4 வருஷம் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு இதில் வந்து ஒரு 30 வயசுக்கு உண்டான இது 33 34 வயசோட அந்தந்த ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு கேரக்டர் ஹேட்ரிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சித்தார்த். தெய்வானி கதாபாத்திரம் அவங்க குத்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நடிப்பு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சரத்குமார் தான் ஃபஸ்ட்டு நடிப்பு. அதுக்கப்புறம் வந்து சித்தார்த். யோகி பாபு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வராரு. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 3-4 சீன் வராரு. அந்த படத்தில் அந்த சீன் வர்றது நமக்கு வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த இந்த படத்தில் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்களா அந்த அளவுக்குலாம் என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை. செகண்ட் ஹாஃப் அதாவது ஃபஸ்ட் ஹாஃபே மோஸ்ட்லி வந்து இந்த கதை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் சோகமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நமக்கு வந்து ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் குத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா ஒரு 3-4 சீன் வந்து யோகி பாபு வராது, நமக்கு அந்த டைமில் ஒரு காமெடி பேசுகிறது வரும். மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நமக்கு நிறைய கொஞ்சம் சோகம். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கனவு. ஒரு மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்க ஹவுஸ் ஓனருங்க எந்த அளவுக்கு நம்மளை அசிங்கம் பண்ணுறாங்களே, அப்பா நம்மளுக்கு வீடு வேணாம்ப்பா சொல்லி பொண்ணு வந்து கத்துறதும், அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டுறது கனவு. ஒவ்வொரு தடவை கட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு செலவு, அவர் செலவு இன்க்ரீஸ் ஆக லேண்டோட ரேட்டும் சரி, வீடு கட்டின வீடும் சரி, ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. அது வேற கம்ப்யூட்டர் காலம் வர காலத்தில் சரத்குமார் வேற வந்து எத்தனை நாள் சார் லெஜர்லேயே எழுதி நிற்பீங்க, நீங்கள் வந்து நீங்களும் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணும்போது எனக்கு கண்ணு வலிக்கும் சார் சொன்னால், அப்படிப்பட்ட வேலை நீங்கள் பார்க்க தேவையில்லை, வெளியே போடுங்கன்றான் பையன்காரன். ஏன்னா கம்பெனியோட எம்டி வந்து அவரோட அப்பா இருக்கிற வரைக்கும் இவரை வந்து நல்லபடியாக வச்சுருந்தார். பையன்காரன் உட்கார்ந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒத்தக்கா நிற்கிறாரு. அதனால் சில சமயம் ஒரு காலகட்டத்தில் ஒரு டைமில் வந்து இவருக்கு வேலை போகிற சூழ்நிலையும் வருது. இப்படி ஒரு சோகமான காட்சிகள் இந்த சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப நம்மளை வந்து சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணும். அதாவது இந்த ஆடியன்ஸ் பார்க்கலாமா அந்த ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாமான்னு சொல்லலாம் நம்ம கேட்க தேவையில்லை. எல்லா விதமான ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த திரைப்படத்தை ஒன்றா போய் பார்த்துட்டு, ஏன் ஒன்றா போய் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, பசங்க வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், ஒழுங்காக படிக்கணும். அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டம் பாரத்தை வந்து கம்மி பண்ணதுக்காகவே சவால் கட்டி நம்ம வந்து படிக்கணும். எந்த அளவுக்கு வந்து இது பண்ண அதே ஒரு கட்டத்தில் நடக்குது. இதுக்கப்புறம் இவர் வீடு கட்டினாரா, சித்தார்த் அவர்கள் வந்து நல்லா படித்து ஒரு பெரிய ஜாபுக்கு போனாரா, கதாநாயகி வந்து அதாவது அவரோட தங்கச்சி நல்ல ஜாப்ல இருந்துட்டு மேரேஜ் ஆகி போனாங்களே, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குது. இந்த திரைப்படத்தில் அதெல்லாம் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த இதெல்லாம் எப்படி கொண்டு போனாங்க எப்படின்னு தான் மீதி வந்து திரைக்கதை. இந்த திரைப்படத்தோட கதையை முழுசாக நான் சொல்கிறத விட இந்த திரைப்படத்தை ஒரு அருமையான படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கதையை தான் இந்த திரைப்படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு அப்பா அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு, பசங்களுக்காக எந்த அளவுக்கு வேலையில் கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதை வந்து நமக்கு ஸ்க்ரீன் முன்னாடி திரைக்கதையாக கொண்டு வரும்போது நமக்கு அள வரும். ஸோ எல்லா ஆடியன்ஸும் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. யாரையும் வந்து குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் சரத்குமார், சித்தார்த்,
யோகி பாபு, சைத்ரா, மீதா ரகுநாத், தெய்வானி மற்றும் பல இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட இசை வந்து நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சரி, சாங்ஸும் சரி, எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காங்க. எந்த விதமான குறைகள்லாம் இல்லை. அம்ரித் ராம்நாத் ரொம்ப அழகாக வந்து பேக்ரவுண்ட் இசை போட்டிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பு அருண் விஸ்வா. ரொம்ப வந்து என்ன எப்படி எப்படி இந்த படத்தை வந்து எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் அவர் தான் மெயின். ரொம்ப நல்லா அழகாக கொண்டு போயிருக்காரு. சில படத்தோட கதையோட டச்சு நம்மக்கிட்ட இருந்தாலும் ரொம்ப அழகாக இப்போ இருக்கிற பார்க்குற மாதிரி அந்த டச்சு தெரியாத அளவுக்கு டைரக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். இந்த மாதிரி திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக ஜனங்க வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் நல்லபடியாக பார்த்து, முக்கியமாக இந்த திரைப்படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் 3BHK படத்தின் திரை விமர்சனம் நான் கொடுத்தது உங்களுக்கு காணொலி பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.